Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரலும் நாம் சேவை வாரங்களாக 2 வாரத்தை சேவை வாரமாக கடந்த 10 ஆண்டுகளாக கடைபிடித்து கொண்டு வருகிறோம். இந்த சேவை வார நிகழ்ச்சிகளில் 17ஆம் தேதி அன்றைக்கு விஸ்வகர்மா தினம், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அந்த தினத்தில் மருத்துவ கேம்பெயின்ஸ், அதாவது பிளட் டொனேஷன் கேம்ப், அதை தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் இந்தியா முழுவதும் சேவைக்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து 18ஆம் தேதியிலிருந்து வருகிற 2ஆம் தேதி வரலும் அனைத்து பகுதிகளிலுமே சுகாதார, அதாவது ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய சுகாதாரமான பாரதத்தை முன்னெடுக்கும் வகையில் ஸ்வச்சதா 4.0 அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல்ல 2014 நாம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி 5 ஆண்டுகளில் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக அந்த ஆட்சி அமைந்திருந்தது. அந்த ஆண்டுகள் அமைந்திருந்தது. அனைத்து பகுதிகளுக்கும் இன்றைக்கு 100% வீடுகளில் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலுமே கூட இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்கிற பள்ளிகளுக்கு 100% பள்ளிகளில் டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதல்ல. 2வது பண்ணும் பொழுது அரசாங்கத்தில் இருக்கிற ஃபைல்களை நாம் அந்த ஃபைலெல்லாம் கூட கிளியர் பண்ணணும் அப்படின்றது. அதுபடி அந்த ஸ்வச்சதா சேவா இயக்கமானது முழுமையாக அலுவலகங்களில் இருக்கிற ஃபைல்கள் 20 வருஷம் 30 வருஷமெல்லாம் இருந்த ஃபைல்கள் எல்லாம் கிளியர் பண்ணும். அந்த ஃபைலெல்லாம் கிளியர் பண்ணி அல்லது தேவையில்லாத பொருட்கள் அல்லது தேவையில்லாத இடங்களை இது எல்லாம் கூட சுத்தப்படுத்துவதன் மூலம் கிட்டத்தட்ட அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் இடம் நமக்கு நிறையா கிடைச்சது. இங்கே கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் நிறைய இடம் அப்படி இருந்தது. அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி அப்போ நம்ம பிஐபி மற்ற அலுவலகங்கள்லாம் சாஸ்திரி பவன்லேருந்து இப்போ இங்கே சொந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இதனால் வாடகை மிச்சமாக இருக்கிறது, சொந்த இடத்துல இருக்கிற அந்த நிம்மதி இருக்கிறது. இப்படி பல அலுவலகங்களில் 20 வருஷம் 30 வருஷமான வாகனங்களை ஏலம் விடாமல் இருந்தது. அந்த வாகனங்கள் எல்லாம் கூட ஏலத்தை விட்டு அதன் மூலியமாக இது மாதிரி சுத்தம்னா நாம் சுத்தம் மட்டும் இல்லாமல் அலுவலகங்களில் ஃபைல்களை கிளியர் பண்ணுறது, ஃபைல்களில் கிளியர் பண்ணி சுத்தமாக வைக்கிறது, அந்த இடத்த சுத்தமாக வைக்கிறது. இப்படி ஸ்வச் பாரத் 2 ஆனது நடந்தது. இதை தொடர்ந்து இப்பொழுது ஸ்வச்சதா இயக்கமானது நாம் தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே இந்த வருடம் மரங்களை நாம் அதிகமாக வைக்க வேண்டும். ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற அந்த இயக்கத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே நாம் நடத்தி கொண்டு இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்மளுடைய பாரத தாயின் பெயரில் இங்கே ஒரு மரத்தை நாம் இன்றைக்கு நட்டிருக்கிறோம். போன வாரம் நான் வரும்போது ஆல் இந்தியா ரேடியோவில் இந்த நிகழ்ச்சியானது நடந்த அங்கே ஒரு மரத்தையும் நாம் நட்டிருக்கிறோம். அப்படி நாம் இந்தியா முழுவதும் எங்கெங்கு செல்கிறோமோ இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை 2 நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் எங்களுடைய சிபிஎஸ்சி என்ற அலுவலகத்தில் நானும் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் கலந்து கொண்டு அங்கு இந்த ஸ்வச்சதா பிளட்ஜ் எடுத்துக்கொண்டு அங்கேயும் தாயின் பேரில் ஒரு மரத்தை வைத்திருக்கிறோம். இது மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரும் சுகாதார இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கூட தன்னுடைய தாய் பேரில் ஒரு மரத்தை வைக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய க்ரீனரி, அதாவது சுத்தமான காற்று, சுகாதாரமான காற்று, சுத்தமான தேசம், இதெல்லாம் நமக்கு வேண்டும். ஆகையால் நாம் அனைவரும் நம்மளுடைய வீடுகளில் ஒரு மரத்தை வைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்ம எல்லாம் பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய நாடு எந்த அளவுக்கு மிக வேகமான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். போன பட்ஜெட்டும் சரி, இந்த பட்ஜெட்டும் சரி, அதை நோக்கி தான் நம்மளுடைய அரசாங்கம் 2047 இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக, உலகத்திற்கு தலை சிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மளுடைய அடுத்த 23 ஆண்டுகளுக்கான பணிகளை
தொடங்கி நம்மளுடைய பணிகளை செய்து கொண்டு அதனுடைய ஒரு இதாக தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் பார்க்குறோம், தொழில் வளர்ச்சி பார்க்குறோம். அதே போல் ரோடுகள், ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், பெங்களூர் டு சென்னை, சென்னை டு விசாகப்பட்டினம், இப்படியெல்லாம் அந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாரை நம்முடைய அரசாங்கம், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு துறைமுகங்களினுடைய வளர்ச்சி, நாம் சென்னை துறைமுகமாகட்டும், காமராஜர் துறைமுகமாகட்டும், தூத்துக்குடி வஉசி ஐயா துறைமுகம், இது எல்லாமே இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒரு மிக முக்கியமான துறைமுகங்களாக இந்த துறைமுகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே இல்லாமல் திருமலைசியில் ஒரு லாஜிஸ்டிக் பார்க்கை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் இங்கே நிலுவையில் இருந்த மதுரவாயில் சென்னை போர்ட், அந்த ரோடையும் நம்மளுடைய அரசாங்கம் அதை துரிதப்படுத்தி அந்த பணிகளை இப்பொழுது துவங்கி அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் போன ஆண்டு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து இந்த விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். அதன் மூலம் இப்பொழுதைக்கு அதனுடைய விமான நிலையத்தினுடைய செயல்பாடு 100% செயல்பாடானது உயர்ந்திருக்கிறது. உயர்ந்தது மட்டும் பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதே போல் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கான அந்த 200 ஏக்கர் இடம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதையும் அவர்கள் கூடிய சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா அதனுடைய வேலைகள், என கோயம்புத்தூர் ஒரு மிக முக்கியமான அந்த பகுதி தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அதுவும் அந்த பணியானது நடைபெறுவதற்கு வசதியாக இருக்கும். அதே போல் பாம்பன் ரயில் நிலையம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரினோட ஆர்ட் ஆஃப் கலை என்று சொல்லுவோம், அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளுடைய பாம்பன் ரயில் பாலம். அந்த ரயில் பாலம் இன்றைக்கு முழுவதுமாக கிட்டத்தட்ட 100% பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி இருக்கிறோன்றதற்கு ஒரு உதாரணம் நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம். அதே போல் ரயில்வேனுடைய வளர்ச்சிக்காக 6300 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போன நிதியாண்டில் 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமிர்த் பாரத் ரயில் நிலையங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், கோயம்புத்தூர் ரயில் நிலையம், சேலம் ரயில் நிலையம், மதுரை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவில் சர்வதேச தரத்தில் அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு விமான நிலையங்கள் போல் இந்த ரயில்வே நிலையங்களினுடைய செயல்பாடு இன்றைக்கு நாம் அங்கெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், சென்னையிலிருந்து திருநெல்வேலி, சென்னையிலிருந்து நாகர்கோவில், சென்னையிலிருந்து பெங்களூர், சென்னையிலிருந்து மைசூர், சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாவுக்கு, இப்படி அதே மாதிரி மதுரையிலிருந்து பெங்களூருக்கு இந்த வந்தே பாரத் ரயில்களினுடைய சேவையை நாம் விரிவுபடுத்தியிருக்கோம். இந்த வந்தே பாரத் ரயில்களினுடைய மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா, இந்த ரயில் பெட்டிகள் சொந்த தயாரிப்பில் உள்நாட்டு தயாரிப்பு, ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது சுயசார்பு பாரதத்தின் கீழே மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையங்கள் சென்னை மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ரயில் பெட்டிகள் போவது இந்தியாவினுடைய ஆத்ம நிர்பர் பாரத் என்ற மேக் இன் இந்தியா திட்டத்தில் இன்றைக்கு நம்மளுடைய ரயிலாகட்டும், நம்மளுடைய பொருள்கள் அனைத்து, இப்போ ஈரோட்டில் இருக்கிற பொருள்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது, சேலத்தில் இருக்கிற பொருள்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது, கரூரில் இருந்த பொருள்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது, திருப்பூர், அதே மாதிரி ஹோசூர், சென்னை ஒரு மிகப்பெரிய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்டோமொபைல் செக்டாரில் உலகத்திலேயே அதிகமான ஆட்டோமொபைல் வாகனங்கள் ஏற்றுமதி செய்கின்ற, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஹப்பாக சென்னை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஆப்பிள் ஃபோன்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு முன்னாடி நம்மெல்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். இப்போ இங்கு தயாரிக்கப்பட்டு அதே போல் டிஃபென்ஸ் பொருட்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி 53,000 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். முன்னாடி நம்ம இறக்குமதி செய்து கொண்டோம். இன்றைக்கி இறக்குமதியை நிறுத்திவிட்டு இன்றைக்கு ஏற்றுமதி அளவுக்கு இன்றைக்கு மேக் இன் இந்தியா, அதாவது சொந்த நாட்டில் உள்நாட்டு தயாரிப்பு, அதே போல் காதி பொருட்களினுடைய ஏற்றுமதி, காதி பொருட்களினுடைய வளர்ச்சி, காதி பொருட்களினுடைய மக்கள் அது மேலே வைத்திருக்கிற இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய 2ஆம் தேதி அன்றைக்கு நாம் அனைவரும் காதி பொருட்களை வாங்கி காதி ஷோரூம் போய் அந்த காதி பொருட்களை வாங்குவதன் நம்மளுடைய உள்நாட்டு, குறிப்பாக இந்த ரூரல் எக்கானமி என்று சொல்லக்கூடிய கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக அந்த அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு நாம் எல்லாம் காதி நிறுவனங்களுக்கு சென்று காதி பொருட்களை வாங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு
என்னுடைய நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும். இந்திய பிரதமர் தமிழக முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி வந்து ஒதுக்கிறதான தொகை ஏற்பட்டிருக்குது. விரைவில் மத்திய அரசு ஒதுக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாருங்க, டிமாண்ட்ஸும் வச்சிருக்காரு, நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுட்டு வந்திருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேற்றைக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பினுடைய அடுத்த கட்டமாக நம்மளுடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறைக்கும் சொல்லுவார்கள். அதே போல் மெட்ரோவை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடு அரசாங்கமும் அவர்களுடைய பணிகளை தான் செய்ய வேண்டும் என்றது, அதற்காக பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். தேர்தல் பத்திரம் மிரட்டி பணம் வாங்கினாங்கன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் பெங்களூர்ல கேஸ் அப்ளை பண்ணணும் கோர்ட் உத்தரவு. கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து கோர்ட்டில் மூலம் சட்டப்படி அந்த டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. பாருங்க வந்து பார்ப்பாங்க. அது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு வர போறதா இன்னும் ஓரிரு நாட்கள்ல வருங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏற்கனவே சீனியர் லீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி இருக்கிறத நீங்க எப்படி நினைப்பாங்க? இங்கே ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, இருந்தாலும் அரசியல் சம்மந்தமான இது கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அவர் வந்து முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போகிறதில்லை. தமிழ்நாடை சாராயம் இல்லாத மாநிலமாக மாற்ற போகிறதில்லை. தமிழ்நாடை ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசாக மாற்ற போகிறது. ஏன்னா அவர்கள் வந்த பிறகு தான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமமாக ஊராக திறந்து விட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்த பிறகு தான் நேற்றைக்கு கூட சென்னை துறைமுகத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ட்ரக்ஸ் பொருள்களை பிடிச்சிருக்கிறாங்க. அது அந்தளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ட்ரக்ஸினுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கி போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்றைக்கி கையில் துப்பாக்கி எடுத்து யார் வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்போ ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, வக்கீல் எதுக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு? குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள்னால் குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர அவர்கள் வந்து நான் நினச்சா எடுத்தோன்னா துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுடுறது என்ன தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சுடுறதுக்கு. அப்போ ஜுடிஷியரி எதுக்கு இருக்கிறது? சட்டம் எதுக்கு இருக்கிறது? இப்போ சட்டத்தினுடைய ஆட்சி, சட்டத்தினுடைய மாண்பு, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது. நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்து விட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காது. அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆனா அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு. ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள், இப்படி அடுத்தடுத்து தான் வருமே ஒழிய இதனால் தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. ஆமாங்க, தற்காப்பு தொடர்ந்து எப்படிங்க நடக்கும்? இதெல்லாம் வந்து கோர்ட்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறது. அதாவது நீதி என்னுடைய ஆட்சி இங்கே இருக்கிறது. நம்மளுடைய இந்தியா வந்து ஏதோ ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரி கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடு. இங்கே வந்து அரசியலமைப்பு, அதை தொடர்ந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கிறது. அவர்களுடைய வரையறையில் தன்னை தற்காத்து கொள்கின்றத சொன்னாலும் கூட அதில் எந்தளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா தினந்தோறும் இவங்க கஸ்டடியில் இருக்கிறவங்க போய் அங்கே துப்பாக்கி எடுத்து இவங்களை சுட போகிறாங்களா? இது நான் கேட்கல, மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஹரியானாவை சேர்ந்த வங்கி கொள்ளையர்கள் நேற்று 7 பேர் கூட நாமக்கல்ல வந்து சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து போலீஸை வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணுறாங்க, கல்வெட்டு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாட்டலை. இல்லைங்க, இது வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்டை டைவர்ட் பண்ணாதீங்க. நான் வந்து சொல்கிறது, நீங்கள் துப்பாக்கியால் சட்டம் ஒழுங்கை செயலில் கொண்டுகிட்டு வர முடியாது, சரிப்படுத்த முடியாது. பிஜேபி மாநிலம் பல மாநிலத்தில் நீங்கள் தமிழ்நாடை பற்றி பேசுங்கன்னா நான் தமிழ்நாடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் விவாதம்னா தனியாக விவாதத்தை வச்சுக்கலாம். இது ப்ரெஸ் மீட்டு, உங்கள் லாங்குவேஜ் நான் சொல்கிறேன், புரியுதா? அதாவது இந்த வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிற மாநிலம் இந்தியா முழுவதும். இங்கே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது, ஜட்ஜ் இருக்கிறாங்க. நீ வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நீ போலீஸுக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ பவர் கிடையாது.
குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துங்க. கோர்ட்டு தான் அது எந்த குற்றவாளியாக இருந்தாலும் கோர்ட்டு தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது மீடியா தண்டனை கொடுக்க முடியாது. அவர் வந்து ஜாமீனில் தான் வெளில வந்திருக்கிறார். ஒன்றும் கோர்ட்டில் வந்து நிரபராதி, குற்றம் நான் செய்யவில்லை அப்படின்ற நிரபராதியாக வெளியில் வரல, ஜாமீனில் மட்டும்தான் வெளில வந்திருக்கிறார். இன்னும் கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்கிறது, கேஸினுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கிறது. அதனால் நான் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மகாத்மா காந்தியின் கனவை நிறைவேற்றும் வகையில் தூய்மை இந்தியா பணியை நல்லா சிறப்பாக செய்கிறோம். அவரோட இன்னொரு கனவு வந்து மது விலக்கு இல்லாத இந்தியா. அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்? நாங்கள் ஏற்கனவே குஜராத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகாரில் மதுவிலக்கு இருக்கிறது. நார்த் ஈஸ்டில் 3 ஸ்டேட்டில் மதுவிலக்கு இருக்கிறது. தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யுமான்னா அதுக்கு தான் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது சில தொழில் அந்த நிறுவனங்களை நடத்துவதே திமுக காரர்களாக தான் இருக்கிறார்கள். மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரும் சார், மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரும் பட்சத்தில் 2ஆம் தேதி அன்று மதுவிலக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் திருமாவளவன் அவர்கள் வரும் 2ஆம் தேதி வந்து இதுக்கு நான் கடந்த ஒரு வாரமாக இதுக்கே நம்ம சொல்லியாச்சு. இது வந்து முழுக்குமான ஒரு ட்ராமா. திரு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்துகின்ற, நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ட்ராமா. வெளிநாட்டுக்கு போனார், 17 நாள் முதலீடுக்காக போனார். அந்த முதலீடு வந்து இங்கே வரல, சரியான முதலீடுகள் வரல. அந்த முதலீடுகளிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ராமா அரங்கேற்றப்பட்டது. அந்த ட்ராமாவுடைய முடிவு வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு நடக்கிறது. நன்றி அண்ணா, போதும் அண்ணா. அரசு சார்ந்த விஷயம் எது ஹெச்டி குவாலிட்டி தாங்க போகுது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். கேபிள் டிவியில் அவங்க கொடுக்கறது இல்லை. நீங்கள் எல்லாத்துலேயுமே வருதுங்க. ஹெச்டியில் இருக்கிறது, டிஜிட்டலைஸ்டு வால் போட்டிருக்கிறோம், அனைத்து தொழில்நுட்பத்தையும் உயர்த்தியிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த டிவியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு அனைவரும் அதை நீங்கள் ஒரு நாள் முழுவதும் உட்காந்து பார்த்து நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா கூட இல்லை, நீங்கள் அது ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நம்ம என்ன குறைகள் இருக்கிறோ அதை நிவர்த்தி செய்யலாம், சரி பண்ணலாம். தமிழகத்துல மதுக்கடைகளை மூடணுன்றது தொடர்ச்சியாக அதை விட்டுருங்க. வலியுறுத்துறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நிதி இழப்பை மத்திய அரசு நிதி மூலமா தமிழகத்திற்கு கொடுக்கும் பட்சத்துல இங்க மதுக்கடைகளை நாங்க மூட ரெடியா இருக்கோம், அந்த நிதி பங்கீட கொடுக்க மத்திய அரசு தயாராக இல்ல, அதனாலதான் தங்களால மூட முடியலன்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நிதியை நீங்க கொடுத்தீங்க பாருங்க, ஒரு சின்ன நீங்க பீகார் மாதிரி மாநிலமே இன்றைக்கி மதுவிலக்கு அமல்படுத்தியிருக்கும் பொழுது, குஜராத் மதுவிலக்கு அமல்படுத்தியிருக்கும் போது தமிழ்நாடு அரசாங்கம் ஏங்க அமல்படுத்த முடியாது? நன்றி.